ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்ற தலைப்பின் கீழே பல நாட்களாக நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். எதற்காக இந்த டீச்சிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வி ஷுட் நோ ஹூ இஸ் அவர் காட். நம்மளோட தேவன் எப்பேற்பட்டவருங்கிற ஒரு அறிதல், ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு பயபக்தி நமக்கு இருக்கும். வில் ட்ரீட் காட் ஆஸ் காட். ரெண்டாவது, நம்ம நம்புகிற தேவன் எப்பேற்பட்ட தேவன்கிறது அறிய நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கும். அது ஒரு காரியம். மூன்றாவது, தவறான உபதேசங்கள் எதுவும் வரும் பொழுது இது நம்மளுடைய தேவனுடைய சுபாவத்துக்கு ஒத்து போகலையே, அப்போ இது சரியாக இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வு அல்லது ஒரு புரிதல், ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். அதுக்காகத்தான் நம்ம படிக்கிறோம். கடந்த சில நாட்களாக நம்ம தேவன் எப்பேற்பட்டவர் என்று பார்க்கும்பொழுது இஸ் பர்சனாலிட்டி, அவருடைய ஆள் தத்துவம் எப்படி இருக்குங்கிறத படிச்சுட்டு இருக்கிறோம். அவருக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அவர் சந்தோஷமாக இருக்கிறவர், அவர் களி கூறுகிறவர், அவர் எல்லாவற்றையும் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கும் துக்கம், அதாவது மனஸ்தாபம் வருது, திட்டமிடுகிறவர் அப்படின்னு பல காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அடிக்கடி ஜபத்தில் யூஸ் பண்ண ஒரு காரியம், அதாவது ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, ஆண்டவரே உமக்கு காது இல்லையா. இதில் பொதுவான ஜபத்தில் அப்படி தானே, நமக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ நம்ம ஜபத்தில் டிஃபால்ட் லைன் இதெல்லாம், உமக்கு கண்ணே இல்லையா ஆண்டவரே, ஏன் என்ன மட்டும் உமக்கு தெரிய மாட்டேங்க, இல்லை நான் இவ்வளோ அழுது இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், உனக்கு என்ன கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற செய்தி ரொம்ப சிம்பிள். அவருக்கு கண் இருக்குது, அவர் பார்க்குறாரு, அவருக்கு காது இருக்குது, அவர் கேட்குறாரு, அவ்வளோதான் செய்தி. முடிச்சிடலாமா ப்ரேயர் பண்ணி? இல்லை, கொஞ்சம் வசனத்துலேருந்து அதை பார்த்துடலாமே. அவருக்கு கண் இருக்குது அப்படிங்கிறதுக்கு காது இருக்குங்கிறதுக்கான வசனத்தை முதல்ல காமிக்கிறேன் பாருங்களேன். முதல்ல நான் இன்னொரு காரியத்தை சொல்ல, காது இருக்குன்னு நம்மளை மாதிரியே ஒரு காது இருக்குது பிரதர் அவருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கேட்குற எபிலிட்டி இருக்குது, பார்க்குற எபிலிட்டி இருக்குது, அதான் அர்த்தம். சரி, வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 94:9. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. உனக்கே அந்த அறிவை கொடுத்தவருக்கு அவருக்கு தெரியாதா அப்படின்னு நான் சொல்லலைங்க, சங்கீதக்காரன் சொல்கிறாரு. உனக்கே இவ்வளோ அறிவு இருக்குன்னா அவருக்கு இவ்வளோ அறிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. ஏன்னா உனக்கு அறிவை கொடுத்ததே அவர் தான், அப்போ அவருக்கு அறிவு இல்லையா, அவருக்கு தெரியாதா? உனக்கு கண்ணை கொடுத்ததே அவர் தான், அப்போ அவருக்கு கண் பார்க்குற விதம்ங்கிறது அவருக்கு புரியாதா? உனக்கு காதை கொடுத்ததே அவர் தான், அப்போ கேட்குற அந்த எபிலிட்டிங்கிறது அவருக்கு தெரியாதா? சரி, நீதிமொழிகள் 20:12. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தரே இதை உண்டாக்கியிருக்க போது கர்த்தருக்கு இதை பற்றி தெரியாதா? அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் பாடம் எடுக்கிறாங்கன்னு வச்சுட்டுங்களேன். டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட டீச்சருக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு சப்ஜெக்டை சொல்லிக் கொடுக்கும்போது சப்ஜெக்டோட எக்ஸ்பர்ட் தான் டீச்சர். கேட்கக்கூடிய திறன் அப்படிங்கிற ஒன்று அவருக்கு இருக்க போய் தான் உங்களுக்கும் எனக்கும் அந்த கேட்கக்கூடிய திறனை கொடுத்தாரு. ஹென்ரி ஃபோர்டுக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்ப முடியுமா? எத்தனையோ காரை உண்டாக்கி ஓட்டினவர் ஹென்ரி ஃபோர்டு. இப்போ அவருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த கேட்கிற விஷயமும் பார்க்குற விஷயமும் ஆண்டவர்கிட்ட இருந்து தான் நமக்கு வந்துச்சு. அதனால் எப்போல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ தயவு செய்து அவரை பார்த்துட்டு, ஆண்டவரே உமக்கு காது இருக்கா? இல்லைப்பா, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். இந்த காதை பிளான்டட்னு ஆங்கிலத்தில் வருது. பிளான்டட் அப்படின்னா இந்த கீழே இப்படி தோண்டி செடியை வைப்பாங்கள்ல, அதை மாதிரி இந்த ஓட்டையை அப்படி சொல்ல வராங்க. அதே மாதிரி இந்த ஹோல், இந்த துளையை எந்த பக்கம் வச்சார் பார்த்தீங்களா? இந்த துளையை மூளை பக்கத்தில் வச்சுட்டார். இந்த துளையை கண்ணை இங்கே வச்ச பாருங்க, மூளை பக்கத்தில் வச்சுட்டார். ஏன்னா இமீடியட் கனெக்ஷன். இதெல்லாம் எப்படி இவ்வளவு ஞானமாக உண்டாக்குனார் அப்படின்னா, அவருக்கு இதை பற்றி இதனோட முக்கியத்துவம், இதனுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சதுனால தான் அதை உண்டாக்குனார். சரி, இதை பற்றி நம்ம படிக்கும்பொழுது எங்கெல்லாம் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? சங்கீதக்காரனே கிட்டத்தட்ட இந்த கேட்குற விஷயத்தை பற்றி 70 டைம் காட் ஹியர்ஸ் அப்படிங்கிறத 70 டைமுக்கு மேலே சங்கீதக்காரனே எழுதியிருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, டு டெல் அஸ் காட் ஹியர்ஸ் ஃபார் ப்ரேயர். எதுக்கு இதை அடிக்கடி இதை எழுதியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு எனக்கும் புரியணும். வேதம் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறது. அவர் கேட்க மாட்டேன்னா நம்மளை ஜெபிக்க சொல்லியிருப்பாரா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஆனால் நான் கேட்க மாட்டேன். இல்லை, அவர் கேட்கறதுனால தான் உங்களை இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறீங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரி, இப்போ எப்போல்லாம் கேட்குறாரு அல்லது எப்போல்லாம் இந்த மாதிரி பின்னணியில் வசனம் வருதுன்னு பாருங்களேன். முதல்ல டைம்ஸ் ஆஃப் சாரோ, நம்ம எப்போல்லாம் துக்கத்தில் இருக்கோமோ அப்போ தான் என்ன பேசுவோன்னா, கேட்குது ஆண்டவரே உமக்கு கண் இருக்கா? வசனம் இருக்கா? இருக்குது. வாசிக்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 6:8. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கிரமக்காரர்னா மோசமானவங்க, என்னை அப்ரஸ் பண்ணுறாங்க, என்னை அழுத்துறாங்க, என்னை வந்து செயல்பட விடாமல் என்னை தவிக்க வைக்கிறாங்க. அப்படி தவிக்க வைக்கும்போது என்னோட ஒரே நம்பிக்கை என்னென்னா, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். இப்போது ஒருவேளை நீங்கள் இப்படி அழுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? எல்லாரும் இன்ஜஸ்டிஸ், அதாவது மோசமான மக்கள் அல்லது தேவனுக்கு விரோதமான மக்களால், அக்கிரமக்காரர்களால் அழுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குட் நியூஸ் என்னென்னா, ஐயோ மறந்து போகாதீங்க, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, நிச்சயமாக தேவன் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், சங்கீதக்காரன் சொல்கிறார். அதுக்கு அடுத்து டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள், எப்பெல்லாம் பிரச்சனை நெருக்குதோ, அதாவது சங்கீதம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இதில் இந்த ஏழை அப்படிங்கிறது உடனே வசதி வாய்ப்பு இல்லாதவங்கிறது இல்லை. இந்த புவருங்கிற வார்த்தை எந்த மூல பதத்திலேருந்து வருதுன்னா, couldn't get any help, அதாவது எந்த உதவியும் இல்லை, இடுக்கண் சூழ்ந்திருக்கும் பொழுது உதவியற்று, அல்லது இன்னும் சொல்லப்போனால் என்னால் முடியாது, இதுக்கு மேலே இவங்க அமுத்துறாங்க, என்னை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு நிற்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை ரொம்ப அழுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை, இன்னும் சொல்லப்போனால் டிசோலேட்டாக தனியாக நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ அதை தான் புவர்னுங்க ஆண்டவர் சொல்கிறத தவிர, வசனம் சொல்லுது தவிர வசதி வாய்ப்பை பற்றி பேசலை. அப்படி புவராக நீங்கள் நின்றுட்டுருக்கிறீங்களா? தனித்து விடப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, இன்னும் சொல்லப்போனால் என்னை அஃப்ளிக்ஷன், எனக்கு மேலே இருக்க பாடுகள் என்னை அமுக்கி என்னை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் ரட்சித்து. கேட்கிற தேவன்க அவர் அந்த ஸ்பாவத்தை வச்சதுனால ஈ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் க்ரை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டுன்னு வசனம் சொல்லலை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை மட்டும் கேட்டு எவ்வளோ பெரிய காரியம், ஒரு மோசே பிறக்கணும், அந்த மோசேவை பத்திரமா பாதுகாக்கணும், அவர் 40 வருஷம் அரண்மனையில் ட்ரெயின் ஆகணும், அடுத்து 40 வருஷம் வனாந்தரத்தில் ட்ரெயின் ஆகணும், அடுத்து 40 வருஷம் இந்த ஜனங்களை நடத்தணும், இதுக்கிடையில் 10 வாதையை கொண்டு வரணும், பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தணும், அப்புறம் பார்வோனுடைய இருதயத்தை மாற்றி அனுப்ப வைக்கணும், திருப்பி பார்வோனை துரத்திட்டு வர வைக்கணும், செங்கடலை பார்வோனை மூழ்கடிச்சு இந்த சூப்பர் பவருக்கும் மேலே தேவன் இருக்கிறாருங்கிறத உலகத்துக்கு நிரூபிக்கணும், அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து கானான் தேசத்தில் சேர்க்கணும். எவ்வளோ பெரிய திட்டம், இவ்வளோ பெரிய திட்டமோ எதை கேட்டு பிளான் பண்ணார் அப்படின்னா, அவங்களுடைய பெருமூச்சை மட்டும்தான் கேட்டு பிளான் பண்ணார். அந்த பெருமூச்சை கேட்டதுனால தான் இவ்வளவு பெரிய அஜெண்டா. ஒருவேளை நீங்கள் இடுக்கண்ணில் டைம் ஆஃப் ட்ரபுள் ஒரு டைம் ஆஃப் சாரோவில் இருக்கிறீங்களா? நிச்சயமாக அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். இதே இது இன்னொரு வசனம் சொல்லும் பொழுது, சங்கீதம் 55:17 இப்படி எழுதுகிறார் சங்கீதக்காரன், அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இங்கே அவர் சொல்லும் பொழுது 3 தரம் அந்தி சந்தி மத்தியான வேலைன்னு சொல்கிறாரு. இதே சங்கீதம் 119 164 பார்த்தீங்க அப்படின்னா, உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 7 தரம் துதிக்கிறாரோ, 3 நேரம் ஜபிக்கிறாரோ. நம்ம தானியில் பார்க்கும்பொழுது தினமும் 3 வேளை அவன் ஜபித்தான் அப்படின்னு பார்க்குறோம். பேசிக்காக என்ன, ஏன் அந்த நம்பர்ஸ் அப்படின்னா, 3 தடவை ஜோம் பண்ணியா, 3 தடவை அவர் கேட்குறாரு, 7 தடவை துதிச்சியா, 7 தடவை ஜோம் பண்ணியா, 7 தடவையும் கேட்குறாரு. அப்போ தாவீது சொல்ல வரக்கூடிய காரியம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் நான் ஜபிக்கும் பொழுது தேவன் என்னை கேட்கிறார். இதே தான் புதிய ஏற்பாடில் பவுல் சொல்லும் பொழுது, இந்த முள் நீங்கும்படி 3 தரம் தேவனை நோக்கி கேட்டேன், அவர் சொன்ன பதில், என் கிருபை உனக்கு போதும். அப்போ 3 தரம் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் தேவன் அதை கேட்கிறார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, வாட் எவர் மேபி யுவர் சிச்சுவேஷன்ஸ், எப்படி உங்கள் பிள்ளை ஒன்று சொன்னால் உங்கள் காதுக்கு கேட்குதோ, அதை விட மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ், கோடிக்கணக்கான மடங்கு நீங்கள் பேசுகிறது தேவனுக்கு கேட்கும். இன்னும் சொல்லப்போனால், பவுல் அத்தேனே பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணும்பொழுது இப்படி சொல்கிறார், நாம் அவருக்குள் இருக்கிறோம், நாம் அவருக்குள் அசைகிறோம் அப்படிங்கிறார். அப்படின்னா எங்கேயோ தேவன் தூரத்தில் இல்லை, நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, அவர் ஆம்னி ப்ரெசன்ட் காட், அதாவது எல்லா பக்கம் இருக்கக்கூடிய சர்வ வியாபி. நான் பாதாளத்தில் ஏறி படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன், நான் செட்டைகளை எடுத்துக்கொண்டு பறந்து போனாலும் அங்கேயும் இருக்கிறேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறான் சங்கீதம் 139. ஆனால் அதே இது
பவுல் சொல்லும் பொழுது நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம் அப்படின்னா, நான் தேவனுக்கு வெளியே இல்லை, நான் இருக்கிறதே தேவனுக்குள்ளே தான் இருக்கிறேன். அப்போ நான் கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தமும் அவருக்கு கேட்குமானா? நிச்சயமாக கேட்கும். ஒருவேளை நீங்கள் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, இல்லை உங்கள் சூழ்நிலையை தேவன் கண்டுக்காத மாதிரியே இருக்கிறார் அப்படின்னா, when the enemy means for evil, God will turn into good. பிசாசு தீமைக்கு நேராக கொண்டு வருகிற எந்த காரியத்தையும் அவர் நன்மையாக முடிய பண்ணுவார். அதற்கான வேலை இன்னும் வரலையே தவிர அவர் பார்க்காம இல்லை. அவர் பார்த்தார், நிச்சயமாக அவர் நிர்ணயித்திருக்கிற அந்த நேரத்திலே அதை நன்மையாக முடிய பண்ணுவார். அன்றியும் அவரோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். விசுவாசத்தோடு காத்திருங்கள். சரியான நேரத்தில் தேவன் சரியான காரியங்களை தமது சித்தத்தின்படி செய்வார். காதை உண்டாக்கினவர் கேட்கிறார், கண்களை உண்டாக்கினவர் காண்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உமக்குள் இருக்கிறோம், உமக்குள் அசைகிறோம். நீங்கள் எங்கேயோ இல்லை ஆண்டவரே, நீங்கள் சர்வ வியாபியாக இருக்கிறதுனால எங்கள் கண்களுக்கு முன்னே நாங்கள் பார்க்குற நபர்களுடைய ரியாலிட்டியை விட நாங்கள் பார்க்காத தேவனுடைய அவைலபிலிட்டி இஸ் மச் மோர் ரியாலிட்டி ஆண்டவரே. நாங்கள் காண்கிற மனிதர்கள் எவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்கிறத விட நாங்கள் காணாத தேவன் நீர் உறுதியாய் நாங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீர் என்பதே எங்களோட நம்பிக்கை ஆண்டவரே. நீங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஒடுக்கக்கூடிய சூழ்நிலையிலும், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும், துக்கமான சூழ்நிலையிலும் எங்களுடைய நம்பிக்கையே நீர் இருக்கிறீர் என்பது மாத்திரமே. தொடர்ந்து காத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.